இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 9.4 கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினோட ஜென்ரல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பர்டிகுலர் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணணும். கொஸ்டின் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியல. இது முதல்ல ஹோமோஜீனியஸான்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு டிஒய் இங்கே வச்சுட்டு இந்த மொத்த டேர்மே அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நெகட்டிவில் வந்துடும். நமக்கு தேவை ஃபங்க்ஷன். ஸோ டிஒய் இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே மல்டிப்ளர் இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ டிவிஷனில் வந்துடும். எக்ஸ் சைன் ஸ்கொயர்ட் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துகிட்டு இதில் எங்கெல்லாம் எக்ஸ் வந்ததோ அங்கெல்லாம் வந்து லேம்டா எக்ஸும், எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் லேம்டா ஒய்யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் சப்ஸ்டியூஷன். இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வெளியே மைனஸ் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் நீங்கள் உள்ளே கொண்டு போகிறதா இருந்தாலும் கொண்டு போய்க்கலாம். ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். லேம்டா எக்ஸ் சைன் ஸ்கொயர் லேம்டா ஒய் பை லேம்டா எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய். டினாமினேட்டரில் லேம்டா எக்ஸ். நியூமரேட்டரில் இந்த லேம்டா கட் ஆகிடும். இந்த லேம்டாவுக்கும் இந்த லேம்டாவுக்கும் ஒரு லேம்டாவை நம்ம என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் லேம்டா. ஸோ இங்கே எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் ஒய் பை எக்ஸ் வரும் மைனஸ் ஒய். டினாமினேட்டரில் லேம்டா எக்ஸ் இருக்குது. இது ஒரு லேம்டா பவர் 1, இது ஒரு லேம்டா பவர் 1. அப்போ இது லேம்டா பவர் 1 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால பவர் சப்ட்ராக்ட் ஆகி லேம்டா பவர் 0 ஆகிடுது. அதாவது லேம்டா அங்கேருந்து ரிமூவ் ஆகிடுது. ரிமைனிங் வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் மட்டும் இருக்கும். அதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம் பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரியே இருக்குது. லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். நான் கிவன் கொஸ்டின் அப்படியே திரும்பி வரதுனால இது வந்து ஒரு ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ். நம்ம அப்போ ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். இது ரெண்டு பக்கமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு விஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவியில் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். வி அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் போட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். இந்த டிஒய் பை டிஎக்ஸ்க்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டினை தான் எடுத்து எழுதணும். ஆனால் அதில் வியும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா ஈக்குவேஷன் இந்த பக்கம் வியும் எக்ஸ் மட்டும் தானே இருக்குது. அப்போ இதுலேயும் வியும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எக்ஸும் ஓகே. அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம இந்த விஎக்ஸ் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒய் பை எக்ஸ்னு வந்தோன்னா அதுக்கு பதிலாக வின்னு போட்டுக்கலாம். ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ்னு போட்டு எக்ஸை கட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒய் பை எக்ஸை டேரெக்டாக வின்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். ஒய் இருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் எடுத்து இங்கே எழுதுகிறேன். மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் வி மைனஸ் விஎக்ஸ். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் வரும். இப்போ நியூமரேட்டரில் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, காமனாக எடுத்துடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் வந்துடும் வெளியே. உள்ளே வந்து ஒரு சைன் ஸ்கொயர்ட் வி மைனஸ் வி இருந்திருக்கும். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருந்தது. இந்த எக்ஸும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ இதில் மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் வி ப்ளஸ் வி. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் வி இங்கே வந்தால் மைனஸ் வின்னு வந்திருக்கும். எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். ப்ளஸ் வியும் மைனஸ் வியும் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், வி எல்லாம் ஒரு பக்கம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர்ட் வி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த பக்கம் வரும்போது டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்ற டேர்மும், இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர்ட் வி அங்கே போகும்போது டிவிஷனுக்கு போகும். இப்போ டிவி பை சைன் ஸ்கொயர்ட் வி அப்படின்னு எழுதிக்கலாம். 1 பை சைன் ஸ்கொயர்டுன்றதை நம்மளால் என்னென்னு எழுதிக்க முடியும், கொசிகன் ஸ்கொயர்ட் வி அப்படின்னு எழுதிக்கலாம். கொசிகன் ஸ்கொயர்ட் வி டிவி ஈக்குவல் டு இங்கே வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சைனை வந்து நம்ம எந்த பக்கம் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொசிகன் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வரும். அதனால் மைனஸ் நம்ம இங்கே வச்சுக்கோம். இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர்ட் வி டிவி அப்படின்ற டேர்மும் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸும் கிடைக்குது. ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். கொசிகன் ஸ்கொயர்ட் வியோட இன்டகிரேஷன் வந்து மைனஸ் காட் வி அப்படின்னு நமக்கு தெரியும், அதை எழுதிக்கோங்க. இது 1 பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். பக்கத்தில் ஒரு சி போடணும். இது லாகில் இருக்கிறதுனால இங்கே நம்ம லாக் சின்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து
cot v is equal to இந்த term இருக்குது. v வந்து நம்மளோட சப்ஸ்டியூஷன் நம்ம எடுத்தது தான். இப்போ vக்கு பதிலாக நம்ம y by x என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் இது பார்க்க log a ப்ளஸ் log b மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம சேர்த்து log of a into b அப்படின்னு எழுத முடியும். பேசிக் லாகோட ரூல் இது. ஸோ இப்படி எழுதியாச்சு. இது நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதில் வந்து பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒய்யோட வேல்யூ பை பை 4னும் எக்ஸோட வேல்யூவை 1 அப்படின்னும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பை பை 4 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ காட் ஒய்க்கு பதிலாக பை பை 4 பை 1ன்றது வந்து பை பை 4 தான். காட் பை பை 4னா காட் 45ன்னு அர்த்தம். காட் 45 டேபிள் வேல்யூ 1. எக்ஸுக்கு பதிலாக 1, இங்கே வந்து சி இருக்குது. இது வந்து 1, இது வந்து 1 which is equal to இது வந்து log cன்னு வருது. நமக்கு c மட்டும் தானே வேணும். அப்போ இங்கே மல்டிப்பிளில் இருக்கிற, அதாவது இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல்ட்டை தாண்டி அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், எக்ஸ்பனென்ஷியல் ஆகிடும். அப்போ e பவர் 1 is equal to c அப்படின்னு கிடைக்குது. அப்போ சியோட வேல்யூ வந்து e அப்படின்றது தான் இங்கே கண்டுபிடிச்சது. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இந்த ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்மளோட வேல்யூ காட் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு log of xc அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, இது லாகில் இருக்கிறதுனால மாடுலஸ்க்கு போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச e பவர் 1, e பவர் 1 வந்து e தான். அப்போ log of xc அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ 14th கொஸ்டின் பார்க்கலாம். இதுலேயும் பர்டிகுலர் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இது வந்து ஹோமோஜேனியஸான்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெனரல் சொல்யூஷன் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ dy by dx is equal to இந்த மைனஸ் ஒய் பை எக்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் கொசிகண்ட் ஒய் பை எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் கொசிகண்ட் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது இந்த டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஹோமோஜீனியஸா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் லேம்டா எக்ஸ், எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் லேம்டா ஒய் இப்படி போட்டுக்கலாம். ஸோ கொசிகண்ட் ஆஃப் ஒய் பை எக்ஸ் லேம்டா ஒய் பை லேம்டா எக்ஸை நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு லேம்டா லேம்டா கட் ஆகிடும், இங்கேயும் லேம்டா லேம்டா கட் ஆகிடும். இப்போ இதை ரிமைனிங் பாருங்களேன், ஒய் பை எக்ஸ் கொசிகண்ட் ஒய் பை எக்ஸ் இதே டேர்ம் தானே திருப்பி வருது. அப்போ லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் வருது. அதாவது லேம்டாவோட பவர் 0 ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். இவங்களோட டிகிரி வந்து 0ன்னு எழுதிருங்க. இப்போ இவங்க சால்வ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் வந்து டிஒய் பை டிஎக்ஸாக இருக்கிறதுனால ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வின்னு எடுத்துக்க போகிறோம். இந்த டிவைடில் இருக்க எக்ஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுங்க. ரெண்டு பக்கமும் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ விஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி அப்படியே வரும், அதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்புறம் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது எழுதியாச்சு. இதில் இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டினை தான் எடுத்து எழுத போகிறோம். இந்த கிவன் கொஸ்டினில் இந்த சைடு விஎன் எக்ஸ் மட்டும் தானே இருக்குது. அப்போ இங்கேயும் விஎன் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இப்போ விஎன் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னா இங்கேயாவது ஒய் பை எக்ஸ்ன்னு வந்தால் அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், வின்னு போட்டுடலாம். இப்போ இந்த ஒய் பை எக்ஸ்க்கு பதிலாக வி, இந்த ஒய் பை எக்ஸ்க்கு பதிலாக வி தான். அப்போ வி மைனஸ் கொசிகண்ட் வி ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கு. இந்த ப்ளஸ் வி அந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் வி ஆகிடும். இப்போ வி மைனஸ் கொசிகண்ட் வி மைனஸ் வி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இந்த மைனஸ் வி அந்த ப்ளஸ் வி என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வி எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும். ஸோ டிவி இங்கே இருக்கிறதுனால இந்த கொசிகண்ட் வி அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். எக்ஸ் பை டிஎக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இது வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ் வரும், அந்த பக்கம் டிவி பை மைனஸ் கொசிகண்ட் வி கிடச்சிருக்கும். 1 பை கொசிகன்றது வந்து சைன் தான். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் சைன் வின்னு எழுதிடலாம். ஸோ வி இந்த பக்கமும் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக மைனஸ் சைன் வி டிவி, இங்கே வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ் இருக்குது. ஸோ வி எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இவங்களை என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ண போகிறோம். மைனஸை வெளியே வச்சுட்டு சைன் வி டிவி dx by x. ஸோ மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் வி பண்ணும்போது மைனஸ் காஸ் வி அப்படின்றது கிடச்சிருக்கும். இங்கே 1 பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ், பக்கத்தில் ஒரு சி போடணும்ல, இது லாகில் இருக்கிறதுனால இதை லாக் சி அப்படின்றத எழுதிக்கலாம். இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது வந்து காஸ் வி, இது வந்து லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம ரூல். அடிஷனில் இருக்கும்போது லாகை ஜாயின் பண்ணால் மல்டிப்ளை எழுதிக்கலாம். இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சி அப்படின்னு எழுத முடியும்.
இதில் விக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து ஒய் பை எக்ஸ். அப்போ காஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸி. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டால் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஆனால் கொஸ்டினில் பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. மோரோவர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூமே எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சியை முதல்ல கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0 என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, இந்த காஸ் வேல்யூ மேலே 0 கீழே 1ன்னு வந்துடும். அப்போ 0/1ன்றது வந்து 0 தான். காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போட்டால் 1 இன்ட்டு சி, அப்போ லாக் சி அப்படின்னு வந்திருக்கு. காஸ் 0வோட டேபிள் வேல்யூ 1 ஈக்குவல் டு இங்கே வந்து லாக் சி. லாக்ன்ற டேர்ம் வந்து ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும்? ஈன்னு மாறிடும். அப்போ இ டு த பவர் 1 இஸ் ஈக்குவல் டு சி. இ டு த பவர் 1ன்றது வந்து இ தான். இ இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடச்சிருக்கு. இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இந்த ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து தான் நம்ம என்ன எழுதணும்? பர்டிகுலர் சொல்யூஷன் எழுதணும். பர்டிகுலர் சொல்யூஷனில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் சி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட வேல்யூ காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படியே இருக்குது, லாகும் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் இந்த சிக்கு பதிலாக மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச இ எடுத்து எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.